We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Crick Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா லேட்டஸ்ட் அப்டேட்டா ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் இதுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ் டேட் தான். இப்போதைக்கு ட்ரீம் லெவனில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் 500 rupees தான் கேஷ் ப்ரைஸ் அதிகபட்சமாக வச்சிருக்காங்க. அதனால இப்போதைக்கு வேற எந்த ஃபேண்டசி ஆப்ல இந்த ஃப்ரீ டு பிளே கான்டெஸ்ட் பிளே பண்ணலாம் அப்படின்ற பத்தி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்கில் கேமா இல்ல கேம்லிங்கா அப்படிங்கிறது. இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதோட விளக்கத்தை நம்ம ரெண்டாவதா பார்க்கலாம். மூணாவதா ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது, ஆன்லைன் கேம்ஸ் இப்போ பிளே பண்ணா அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரீ டு பிளே கான்டெஸ்ட் பிளே பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கான விளக்கம் பார்க்கலாம். உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கறதன் மூலமா லாஸ்ட் 1 வீக்கா ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் கேம் சம்பந்தமான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனல்ல ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தோம்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசெண்டா அதுக்கான டாக்ஸ் நடந்திருக்கு. இதை பத்தின ஆர்டிகல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி படிச்சு பார்த்துக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். 2023 வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தவறான ஜிஎஸ்டி பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுல ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியும் இருக்கு. 28% ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 18% மட்டும் தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஃபுல் ஃபேஸ் வேல்யூல கட்டாம ப்ராஃபிட்ல இருந்து மட்டும்தான் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கறது மூலமா இன்னும் டீட்டெயிலாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை பத்தி. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டாக்ஸ் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டாக்ஸ் நோட்டீஸ்ல வந்து பார்த்தோம்னா 2017 2023 வரைக்கும் நீங்க தவறா ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ரிமைனிங் டாக்ஸ் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணி ஆகணும். அது வந்து பார்த்தோம்னா 1 lakh crore மேல வந்து இருக்கு. அதாவது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. இது கட்டுறது வந்து சாத்தியமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து இதுல இருந்து எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட முறையிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 53rd ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில பார்த்தோம்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி செக்ஷன் 11A அப்படிங்கிற ஒரு விதியை கொண்டு வரலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த செக்ஷன் 11Aங்கிற விதி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பழைய டாக்ஸ் முறையா இருந்தாலும் அதை ப்ராப்பரா வந்து பே பண்ணிட்டு வந்திருக்காங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த டாக்ஸ் பேட்டர்ன் மாறினது தெரிஞ்சும் பர்பஸ்ஃபுல்லா அவாய்ட் பண்ணியிருக்காங்க, இதை வந்து பார்த்து யாரெல்லாம் பழைய டாக்ஸ் முறையா இருந்தாலும் அதை ப்ராப்பரா வந்து பே பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக இந்த செக்ஷன் 11A வந்து வழிவகை செய்யும் அப்படின்னு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டா பார்த்தோம்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இவங்க வந்து ரூல்ஸ் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஜூலை எண்ட் இல்லைனா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல பார்த்தோம்னா ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ் விதிச்சது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க 27th May அன்னைக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டில இருந்து ரிலீஃப் கிடைக்கிறத பத்தி வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில்ல பேச்சுவார்த்தை நடக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கப்படுது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையா இருந்தாலும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து பாக்குறாங்க. மேலும் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரக்கூடிய நாட்கள்ல. அடுத்ததா இந்த ப்ரோகோ ஆக்ட் கேஸ் இதோடைய நெக்ஸ்ட் ஹியரிங்கான டென்டேட்டிவ் டேட் வந்து அதோடைய அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5th அன்னைக்கு
இதோடைய ஹியரிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் ஹியரிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹியரிங் டேட் அறிவிச்சாங்களே தவிர ஹியரிங் டேட் அன்னைக்கு கேஸ் வந்து எடுத்துக்கவே கிடையாது. டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி மே 27 அன்னைக்கு ஜிஎஸ்டி கேஸ் அண்டு ஸ்டேட் வர்சஸ் யூனியன் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆனது கட்டிக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்டில் அந்த ஆகஸ்ட் 5 அன்னைக்கு ஹியரிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேமிங் லாயர்ஸ் ஆகட்டும் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஆன்லைன் கேம்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு மே 27 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததால லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ப்ரோகோ ஆக்ட் இது வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அடுத்ததா நம்ம ட்ரீம் 11 பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்க்கலாம். ட்ரீம் 11 இப்போ ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தோம்னா 500 rupees தான் அதிகபட்சமாக கேஷ் ப்ரைஸாக வச்சுருக்காங்க. மே 27 அன்னைக்கு ஜிஎஸ்டி கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 1 crore கொடுத்துட்டு இருந்த கேஷ் ப்ரைஸை 1 lakh ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐபிஎல் ஃபைனலுக்குலாம் 1 lakh தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் 500 rupees தான் கேஷ் ப்ரைஸாக கொடுத்துட்டு வராங்க. இது இப்படியே தான் வந்து கண்டினியூ ஆகும். அந்த ஜிஎஸ்டியிலிருந்து அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கிற வரைக்கும் மோஸ்ட்லி இது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அது போக ரீசெண்டாக அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் எண்டோட முடிவடையுது. இப்போதைக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தோம்னா மை சர்க்கிள் 11 இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 போல் ஃப்ரீ டு பிளே கான்டெஸ்ட் தான் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஆட் மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இந்த கான்டெஸ்ட்லாம் ரன் பண்ணிட்டு வராங்க. விமென்ஸ் வேர்ல்ட் கப்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் டீசென்ட் ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது. அது போக போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும் போட் ஸ்மார்ட் வாட்ச் ஆகட்டும் இந்த மாதிரி கேட்ஜெட் ப்ரைஸும் வச்சுருக்காங்க. இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. இப்போதைக்கு ஃப்ரீ டு பிளே கான்டெஸ்ட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் கவனிச்சதில் பார்த்தீங்கன்னா இந்தியா மேட்சஸ்க்கு ப்ரைஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இப்போ இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஓடிஏ சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 10,000 பைக் வந்து அவங்க ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் ஆகட்டும் சில்வர் காயின் ஆகட்டும் இதுவும் வந்து ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக T20 மேட்சஸ்க்கு ப்ரைஸ் அமௌண்ட் இன்னுமே மை சர்க்கிள் 11 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ரீசன் இப்போதைக்கு ட்ரீம் 11 இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த யூசர்ஸ் எல்லாமே இப்போது மை சர்க்கிள் 11 ஷிஃப்ட் ஆவாங்க. இதன் மூலமாக யூசர்ஸ் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா ஆட் மூலமாக ரெவன்யூ அதிகமாக அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. நிறையா ஆட் கம்பெனிஸ் வந்து ஆட் கொடுப்பாங்க மை சர்க்கிள் 11க்கு. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிக ப்ரைஸ் அமௌண்ட் வந்து நாம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கும். மே 27 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜிஎஸ்டி ஜட்மெண்ட்க்கு அப்புறமா ட்ரீம் 11 மை சர்க்கிள் 11 விட பெரிய கம்பெனியாக இருக்குது. அவங்களுடைய சர்வீஸை ஷட் டவுன் பண்ணும்போது மை சர்க்கிள் 11 மட்டும் எப்படி ஃப்ரீ டு பிளே கான்டெஸ்ட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் லா இது கொண்டு வரதுக்கான முழு முதற் காரணமே இந்த ட்ரீம் 11 தான். இதை பற்றி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கான ப்ரூஃபும் பார்த்தோம்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் ட்ரீம் 11 இதே போல தான் ரன் ஆகிட்டு வரும் ஜிஎஸ்டி ரிலீஃப் கிடைக்கிற வரைக்கும். பட் அதுக்கு மாறாக பார்த்தோம்னா மை சர்க்கிள் 11 பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி ரன் ஆகிட்டு இருக்கோ அதே போல தான் ரன் ஆகும். T20 மேட்சஸ்க்கு ப்ரைஸ் அமௌண்ட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அதனால இப்போதைக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுடைய ப்ரிவ்யூ வீடியோஸ் அப்டேட் பார்த்தோம்னா நம்ம வந்து விமென்ஸ் வேர்ல்ட் கப் எல்லா மேட்சஸும் நம்ம கவர் அப் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் ட்ரீம் 11 பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு பிளே கான்டெஸ்ட்டில் அந்தளவுக்கு பெருசாக கேஷ் ப்ரைஸ் இல்லை. அது போக ஜம்போ ஷாப்பிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்னுமே டாப் அப் ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது. இன்னுமே அவங்க டைம் கேட்டிருக்காங்க. கூடிய விரைவில் ஒரு புது அப்டேட்டோட வருவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து எந்த ப்ரிவியூஸும் நான் வந்து அப்லோட் பண்ணலை. பட் இப்போ வந்து மை சர்க்கிள் 11 இருக்கிறதால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா இந்த மாதம் இந்தியா மேட்சஸ் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதம் இந்தியா வர்சஸ் அயர்லாந்து T20 சீரிஸ் நடக்குது. இதுக்கு வந்து ஃபுல் ப்ரிவியூஸ் நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது போக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் வென்யூ ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் செப்பரேட்டாக அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நான் வந்து கவர் பண்ணுறேன். இந்த மை சர்க்கிள் 11 இதே போல் எங்கிட்ட வந்துச்சு அப்படிங்கும் போது அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்க்கும் நான் வந்து ப்ரிவியூ வீடியோஸ் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஒப்பீனியனை பொறுத்து தான் நான் வந்து முடிவு பண்ண முடியும். அதில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸை சுப்ரீம் கோர்ட் எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க, ஸ்கில் பேஸ்டு கேமாக அப்சர்வ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா டோர்னமெண்ட் மாடல் வேஜரிங் மாடல் அப்படின்னு கேமை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் டோர்னமெண்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா செஸ் டோர்னமெண்ட் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் கார்ட் பேஸ்ட் கேம் கொடுத்துருந்தேன். அதே கேட்டகரியில் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸும் கொடுத்துருந்தேன். சில சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்துட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து
ஸ்கில் பேஸ்ட் கேம் அந்த கேட்டகரியில் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன விளக்கம் அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செஸ் டோர்னமெண்ட் ஆகட்டும், இ ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட், கார்ட் பேஸ்ட் கேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்கில் பேஸ்ட் கேம் அந்த கேட்டகரியில் தான் வருது. பட் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வரல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செஸ் டோர்னமெண்ட் ஆகட்டும், இ ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட், கார்ட் பேஸ்ட் கேம் இந்த மூணுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி தான் ப்ளே பண்ணுறாங்க. அதில் வெற்றியோ தோல்வியோ அடைகிறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் பியூர் ஸ்கில் இன்வால்வ் ஆகியிருக்கு. அதனால தான் இந்த மூணுத்தையும் நாங்கள் பியூர் ஸ்கில் பேஸ்ட் கேம் கேட்டகரியில் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா யூசர் வந்து ஃபிசிக்கலாக அப்ளை பண்ணுறது கிடையாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படிங்கும்போது அன்னைக்கான போட்டியில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பிச் ரிப்போர்ட் ஆகட்டும், மேட்சப்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டான்ஷியல் ஸ்கில் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்கில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மையும் இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதனால ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸை நாங்கள் பியூர் ஸ்கில் பேஸ்டு கேமாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கேமில் குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கும் போது அந்த கேம் எந்த விதத்தில் நடக்குது, எந்த மாதிரி அதோட அமைப்பு இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது பெட்டிங் அண்ட் வேஜரிங் இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம 50 rupees போடுவோம். ஆப்போனன்ட் 50 rupees போடுவார். 100 rupees கலெக்ட் ஆகும். அதில் 80 rupees வினருக்கு கொடுத்துட்டு 20 rupees கம்பெனி வந்து கமிஷனாக எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் அண்ட் வேஜரிங் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாறா அந்த கான்டெஸ்டோடைய ப்ரைஸ் அமௌண்ட் முன்னையே அறிவிச்சு அந்த கான்டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. Dream11 ரீசெண்டாக கொண்டு வந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்டி இஷ்யூ மட்டும் சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் திரும்ப வந்துடும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா இனி மேற்கொண்டு ஆன்லைன் கேம்ஸ் ப்ளே பண்ணோம் அப்படின்னா அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் அதாவது மே 1 பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் கொண்டு வந்து இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இனி மேற்கொண்டு மணி வச்சு ப்ளே பண்ணுற கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எந்தெந்த ஃபேண்டசி ஆப்ஸில் டெபாசிட் ஆப்ஷன் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து தடை விதிச்சிருந்தாங்க யூனியன் கவர்மெண்ட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியும் விதிச்சிருந்தாங்க. இனி மேற்கொண்டு யாரெல்லாம் இந்த ஆப்பை வந்து ரன் பண்ணுறாங்களோ ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் 1 crore வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ அது ப்ரமோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஜெயிலும் 50 lakhs வந்து ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் எந்தெந்த யூசர்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 10,000 ஃபைன் அமௌண்ட்டும் அது போக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா அந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. இதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இந்தியாவில் நிறையா இல்லீகல் பெட்டிங் ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இதுவரை எந்த எஃப்ஐஆரும் ஆகட்டும் ஆக்ஷனுமே வந்து எடுக்கப்படலை. ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. அது போக OGAI அதாவது ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கியிருந்தாங்க மே 1 அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் கேம்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அமைச்சிருந்தாங்க. அது இன்னுமே வந்து இயங்காமல் தான் இருக்குது. இதை பற்றி ரீசெண்டாக கேமிங் லாயர் அப்டேட் பண்ணியிருந்தாரு. அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் யூனியன் கவர்மெண்ட் எதுக்காக இந்த ஆன்லைன் கேமிங் லா கொண்டு வந்தாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இந்த ஆன்லைன் கேம்ஸில் மணி வச்சு ப்ளே பண்ணி அடிக்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய மணி வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்க. இதை காரணம் காட்டி தான் இந்த லா கொண்டு வந்து இந்தியாவில் ஆன்லைன் கேம்ஸ் அதாவது மணி வச்சு ப்ளே பண்ணக்கூடிய ஆன்லைன் கேம்ஸை தடை விதிச்சிருந்தாங்க. பட் இந்த இல்லீகல் பெட்டிங் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாகுது. அப்படி இருக்கும்போது அதோடைய பயன் அதாவது இந்த லா கொண்டு வந்ததோட பயன் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகுது. இந்த இல்லீகல் பெட்டிங் ஆப்ஸோட இஷ்யூ அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வரும். அதாவது நாங்கள் 250 300 இல்லீகல் பெட்டிங் ஆப்ஸை வந்து நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் தடை பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து வரும். பட் எந்தெந்த ஆப்ஸ் தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் எதுவுமே வராது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ்லாம் பேன் பண்ணாங்களோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இல்லைனா ½ an hourக்குள்ளேயே வந்து டொமைன் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வந்து இயங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறது இந்த ஃப்ரீ டு ப்ளே கான்டெஸ்ட் ப்ளே பண்ணலாமா, அது வந்து லீகலா இல்லீகலா இனிமேல் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஃப்ரீ டு ப்ளே கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லீகல் தான். ஏன்னா எந்த விதமான மணியும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இது வந்து லீகல் தான். நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கு வந்து தடை இல்லை. இந்த ஆன்லைன் கேமிங் சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான். பேன் பண்ணுறது எந்த விதத்துலையுமே வந்து ஒரு தீர்வை கொடுக்காது. ஏன்னா
கம்ப்ளீட்டா பேன் பண்ணாங்க அப்படிங்கும்போது யூசர்ஸ் ஆஃப் ஷோர் பெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இத பத்தி கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும், பிரியங்க் கார்கேவாகட்டும், அது போக சசி தரூர் இவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும். பேன் பண்றது எந்த விதத்திலுமே வந்து ஒரு தீர்வு கொடுக்காது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. கார்த்திக் சிதம்பரம் கூட ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல தெளிவா சொல்லியிருந்தாரு, இந்த ஆன்லைன் கேம்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுங்க, பேன் பண்றது எந்த விதத்திலுமே வந்து ஒரு தீர்வு கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 1 வீக்கா நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணலாம். ஃப்ரீயா இருந்தேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். மேற்கொண்டு ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படிங்கும்போது டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படிங்கும்போது இன்னொரு வீடியோவும் மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.